குழந்தைக்கு பசி வந்துச்சு உடனே ஏதாவது செய்யணும். என்ன செய்யுதுன்னு தெரியல. ட்ராவல் பண்ணி போறோம். அங்க ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா, கிடைக்காதான்னு தெரியல. ஆ நெறைய பேக் பண்ணி எடுத்துட்டு போ முடியாது. ஸோ இந்த மாரி கன்ஃப்யூஷனுக்கு ஒரே ஆன்சர் தான் இந்த இன்ஸ்டன்ட் ரெடிமேட் ஹெல்த் மிக்ஸ். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நான் சொல்லப் போறேன். இதுக்கு முதல்ல ஒரு கனமான கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கனமான கடாயில நான் வந்து ஒரு 200 கிராம் பொடி வர அளவுக்கு, இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வர அளவுக்கு செய்யப் போறேன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் தான் போடப் போறேன். ஸோ இதுக்கு ஒரு 3லேருந்து 4 பாதாம் எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் விதை மட்டும் அந்த தோல எடுத்துட்டு, உள்ள இருக்கிறத மட்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்க போறோம். எண்ணெய் எதுவுமே ஊத்தக்கூடாது. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். சும்மா வெறுமனே வாணல்ல நல்லா வறுத்துட்டு, இது கூட மக்கனா போடப் போறேன். அதான் தாமரை விதைன்னு சொல்லுவோம். அந்த மக்கனா ஒரு 10லேருந்து 15 போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா விட்டுடலாம் பரவால்ல. இதையும் வந்து நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இது எப்படி வறுபட்டுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு மக்கனாவ எடுத்து நசுக்கி பார்க்கணும். இது பொரி மாரி இருக்கும் பார்க்க. இத நசுக்கி பார்த்தோம்னா, அப்படியே நசுங்குச்சுன்னா இன்னும் வறுபடலன்னு அர்த்தம். இல்ல அழுத்துன உடனே பொடி பொடியா நொறுங்கிடுச்சு அப்படின்னா, நல்லா வறுபட்டுச்சு. இதுதான் இதோடைய பதம். ஓகேவா? பாதாம் வந்து நல்லா வாசனை வரும். வறுபட்ட உடனே. அதுதான் பாதாமுடைய பதம். ஸோ, இப்போ நீங்க சிம்லயே வச்சு வறுத்துட்டே இருக்கும்போது, ஆ இது ஓரளவுக்கு 2 நிமிஷத்துல மக்கனா வறுபட்டுரும். நான் வந்து ஒரு குட்டி பவுல் அளவு எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் பவுலு. அந்த பவுல்ல ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடல போட்டு வறுத்துக்க போறேன். பொட்டுக்கடல பொட்டுக்கடல குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. புரோட்டீன் ரிச் ஃபுட்டு. ஸோ, அத ஆட் பண்ணிக்கிறேன். இல்ல பொட்டுக்கடல வேணாம், குழந்தைக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்க நினச்சீங்கன்னா, நீங்க பாசிப்பருப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ மக்கனா நல்லா அழுத்தி பார்க்குறேன். நல்லா நொறுங்குது. பார்த்தீங்களா? அப்பளம் மாரி நொறுங்குது. இதுதான் அதோடைய பதம். நல்லா வறுபட்டுருச்சு. ஓகே. இது கூட பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து எடுத்து ஓரமா வச்சுக்கணும் தனியா. இப்போ பொட்டுக்கடலைக்கு பதிலா நீங்க பாசிப்பருப்பு போடுறீங்க அப்படின்னா, அதுவும் வந்து சிம்ல வந்து இதே அளவு இதே மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கணும். ஓகேவா? நல்லா வறுத்து, அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்ல மணம் வரும். கலரே மாறிடும். அதுதான் இந்த பாசிப்பயிரோட பதம். இதெல்லாம் வறுத்த பிறகு எடுத்து தனியா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிறீங்க. இது கூட இல்ல உங்களுக்கு மக்கனா வேண்டாம் அப்படின்னாலும் வேண்டாம். இப்போ பாதாம் பருப்புல முந்திரி போடலாமான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ தனியா இது ஒரு தட்டில எடுத்து வச்சு ஆற வச்சு வச்சுக்க போறோம். அடுத்து நம்ம முக்கியமான இன்கிரீடியன்ட் பஃப்டு ரைஸ். அதாவது அவல். நான் வந்து இங்க சிகப்பரிசி அவல் எடுத்திருக்கேன். நீங்க இப்போ மில்லட்ஸ்ல கம்பு, கேழ்வரகு நெறைய அவல் வருது. எந்த ஃப்ளேவர் உங்க குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. இல்ல வெறும் வெள்ள அவல் கூட போட்டுக்கலாம். இதையும் வந்து நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு தான் வறுக்கணும். நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா தீஞ்சு போயிடும். வாசனையும் வந்துரும். ஓகேவா? நல்லா ஈவனா, சமமா நல்லபடியா வறுக்கணும் அப்படின்னா, லோ ஃப்ளேம்ல வச்சு தான் நீங்க வறுக்கணும். நான் இத வந்து ஒரு பவுல் இந்த பொட்டுக்கடல எடுத்தேன்ல, பொட்டுக்கடல 1/2 பவுல் போட்டேன். இந்த அதே பவுல்ல 1 பவுல் ஃபுல்லா போட்டுருக்கேன். இது நல்லா வறுபட்ட உடனே, இத தனியா எடுத்து வச்சு ஆற வச்சுடணும். அதோட போடக்கூடாது. ஏன்னா, அவல் சீக்கிரமா அரைப்பட்டுரும். ஆனா, பாதாம் வந்து சீக்கிரம் அரையாது. குழந்தைங்களுக்கு குடுக்க போறோம் அப்படின்றதுனால, நம்ம நல்லா பொடியா அரைஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்து தான் குடுக்க போறோம். அதனால நான் என்ன பண்ண போறோம், முதல்ல அத வறுத்துட்டு தான் அரைச்சுட்டு தான் இத அரைக்க போறோம். இப்போ அவல் வறுத்துச்சான்னு பார்க்க போறேன். அவலோட பதம் அதே தான். எடுத்து நம்ம ஒரு அவல உடைச்சு பார்க்கணும். நசுங்குற மாரி இருந்துச்சுன்னா, இன்னும் வறுபடலன்னு அர்த்தம். இல்ல நல்லா உடையுது. அழுத்துன உடனே உடையுது அப்படின்னா, ஓகே வறுபட்டுச்சு. எடுத்து ஆற போட வேண்டியது தான். ஓகேவா? நல்லா ஆறுன பிறகு தான் நீங்க அரைக்கணும். கொஞ்சம் சூடு இருந்துச்சுனாலும், இப்போ மிக்ஸில அரையும்போது கொஞ்சம் சூடு வரும். அது என்ன ஆயிடும், சீக்கிரம் கெட்டு போகறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க நல்லா ஆற வச்சு அரைச்சீங்கன்னா, 3 மாசம் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெடிமேட் மிக்ஸ். ஓகே. இந்த அவலுக்கு பதிலா வேற எதுனா போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி போட்டுக்கலாம். பச்சரிசியோ இல்ல சீரக சம்பா அரிசி அதுவும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா அரைக்கணும். வறுபடணும். நல்லா வறுபட்டு ரொம்ப
பச்சரிசி, சீரக சம்பா இப்போ நல்லா வறுத்தீங்க அப்படின்னா, அது அது வந்து ஒரு நல்லா பொரியிற மாரி இருக்கணும். அப்பதான் வந்து அது நம்ம இன்ஸ்டன்ட்டா யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவல்ன்னும்போது உங்களுக்கு சீக்கிரம் வெந்துரும். அதனால நீங்க அவல் போட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா குழஞ்சு வந்துரும். ஓகே. இப்ப நான் வந்து முதல்ல அந்த மிக்ஸ் மட்டும் போட்டு அரைக்க போறேன். நல்லா பாதாம் அரைஞ்சிச்சா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் அவல் சேர்க்க போறேன். எல்லாமே நல்லா அரைஞ்சிச்சு. அதனால இப்ப அவல் போட்டு இதையும் நல்லா பொடியா அரைக்கிறோம். அவல் போட்டு நல்லா அரைச்சுட்டு நீங்க எல்லாமே பொடியா அரைஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுக்கும் ஒரு முறை நீங்க வந்து சலிச்சு கூட வச்சுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு குடுக்க போறோம். ஏன்னா திருப்பி திருப்பி மாட்டிச்சு தொண்டைன்னா கஷ்டமாயிடும். அதனால சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல இந்த அரைச்ச பருக்கையும் நல்லா ஆற வச்சுட்ட பிறகு தான் நீங்க மூடணும். உடனே எடுத்து மூடிடக்கூடாது. ஏர் டைட் கண்டெய்னர்ல எடுத்து வச்சிங்கன்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சுடு தண்ணி ஊத்திருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்திட்டு, கொஞ்சம் இந்த மாரி தண்ணியா இருந்தாலே ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா, அது திக்காயிடும். ஸோ, இதுதான் பதம். உங்களுக்கு எப்படி குழந்தை திக்கா சாப்பிடுவானா, இல்ல தண்ணியா சாப்பிடுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு, நீங்க ஊட்டலாம். ஓகேவா? ஜஸ்ட் சுடு தண்ணி இருந்தாலே போதும். இல்ல நீங்க பால் வச்சு ஊத்தலாமான்னு கேட்டீங்கன்னா, பாலும் ஊத்தலாம். குழந்தைங்க 1 இயர் வரைக்கும் நீங்க பால் குடுக்காம சுடு தண்ணி வச்சு குடுத்தாலே நல்லது. இத என் குழந்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்க குழந்தைக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல வேற எதனா ரெசிபி வேணும் எனக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, என்ன ரெசிபி வேணும்னு சொன்னீங்கன்னா, நான் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.